ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரெட் ரெசிபி தாங்க இது. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை நம்ம பால் சட்டி இல்லை பால் பாத்திரத்தில் நம்ம இதில் ஊற்றிடலாம். ஸோ ஃபுல் ஃபேட் மில்க் உள்ளதாக பார்த்துக்கோங்க. பால் நல்லா திக்னஸாக இருக்கணும். பாலை ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி, இப்போ பால் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு வாட்டி கொதித்து அப்படியே பொங்கி வந்துச்சு அப்படின்னா போதும். அதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேக்கெட் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு தான் அதில் இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுட்ரு சேர்க்குறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கெட்டி, அதாவது கெட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இதை நம்ம கலந்து வச்சிடலாம். இப்போ பால் நல்லா கொதித்து வரும்போது இதை நம்ம ஊற்றிடலாம். பாலை தண்ணி நீங்கள் கலக்கவே கூடாது. 1/2 லிட்டர் பால் அப்படியே எடுத்து நம்ம இது பண்ணலாம், காய்ச்சணும். இப்போ பாருங்கள், பால் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இதில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க கூட இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ பால் நல்லா பொங்கி வருது. இப்போ அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பால் பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் மாவும் கலந்து வச்சுருக்க அந்த டெக்ஸ்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து அந்த கலந்து வச்சுருக்க அந்த டெக்ஸ்சரை இதில் ஊற்றி கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ண போகிறோம். 1/2 லிட்டர் பால் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இனிப்பு உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்கும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு அளவுக்கு அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்தா போதும். நான் இப்போ 5 ஸ்பூன் சேர்க்குறேன். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டீங்க. இதை தான் ரசமலாய் சொல்லுவாங்க, அதாவது ப்ரெட் ரசமலாய். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வேறு எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஸோ நார்மலாக வீட்டில் பால் இருக்கும், அப்புறம் இந்த பால் பவுட்ரு எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும், அப்புறம் சர்க்கரை நார்மல் தான், எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான். எதுவுமே நம்ம கடையில் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ பாதாம் எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசனே பாதாம் தான். ஸோ பாதாம் ஒரு 10 பாதாம் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அதை அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஸோ நம்ம எப்போ நம்ம சுகர் போட்டு எல்லாம் கலந்தோமோ அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் பவுடராக ஆக்கி சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்குறதால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே பாதாம் சேர்த்தா அங்கங்கே இதாக இருக்கும். கொஞ்சமாக பாதாம் பவுடர் அது சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லோ கலர் பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா திக்காக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம், ஆறட்டும். ஸோ ஆறினோடனே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டு ஒரு 4 ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ சர்வ் பண்ணும்போது ப்ரெட்டை போட்டு நம்ம சர்வ் பண்ணணும். போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப இதாயிரும். அதனால் நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஓரத்தில் உள்ள எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க.
அந்த எட்ஜஸ் வந்து அந்த ஓரத்தில் இருக்கிற எட்ஜஸ்லாம் தயவு செஞ்சு வீணாக்கிறாதீங்க, குப்பையில் போட்டுறாதீங்க. இது கண்டிப்பாக தேவைப்படும். இதை தான் பிரெட் க்ரம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு ஒரு இது பண்ணிங்கன்னா இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். அடுத்த ரெசிபீஸ் வந்து இதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரெட் எடுத்துக்கலாம். இந்த ஒரு ப்ரெட் எடுத்து ஒரு பவுல், அதாவது நார்மல் ஒரு பவுலில் போட்டு இதை சர்வ் பண்ணும்போது இப்படி சர்வ் பண்ணணும். நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணினதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஐஸாக கூலிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் அந்த ரசமலாயை வந்து அந்த மலாய் வந்து இதில் ஊற்றணும் அப்படின்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இது ப்ரெட்டுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரெட்டு மாதிரியே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஆக்சுவலாக ரசகுல்லா சேர்ப்பாங்க. நம்ம ரசகுல்லாவுக்கு பதிலாக நம்ம ப்ரெட்டு சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். அது வந்து ரசகுல்லா போட்டால் ரசமலாய், இது வந்து ப்ரெட் ரசமலாய், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக அப்படியே பாதாம் போட்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூட உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபிஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ரெசிபி அப்படின்றனால வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ இன்னும் அடுத்த ரெசிபீஸ் வந்து இன்னும் நான் இப்போ ரெடி பண்ணி, அதாவது வேஸ்ட்டாக இருக்கிற அந்த ப்ரெட் க்ரம்ஸை வச்சு அடுத்த ரெசிபி நான் செய்ய போகிறேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் அந்த ப்ரெட் க்ரம்ஸை வச்சு என்னென்ன செய்யலான்ட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.